கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ரோகம் செய்யும் போது துணையாய் நின்றே, உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெயத்தை தந்திரே. மனிதன் ரோகம் செய்யும் போது துதித்து துணையாய் நின்றே, உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தே ஜெயத்தை தந்திரே. அறியாத எதிர்ப்படை என்னை சூழ நினைத்த போது எல்லாம் அறிந்தவரே பெயரை நிலைநிறுத்தினீர். அறியாத எதிர்ப்படை என்னை சூழ நினைத்த போது எல்லாம் அறிந்தவரே பெயரை நிலைநிறுத்தினீர். ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடச் செய்தீர். ஏழு வழியாய் ஓடச் செய்தீர். உமக்காக ஓடிடுவேன், உம் நாமம் சொல்லிடுவேன். உமக்காக ஓடிடுவேன், உம் ஊழியம் செய்திடுவேன். என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என்னை இயேசுவே. என்னை தேடி வந்தவரே, தேடி வந்த தெய்வம், பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், என்னோடு இருக்கிற தெய்வம், நான் ஒருத்தர் கொடுத்துருவேன். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, கொடுத்துருவேன். நான் இந்த முறை நான் முடிக்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது திடீர்னு நம்ம பெனியல் வந்தாப்புல. பெனியல் வந்து, டேடி எனக்கு கொடுத்துருவீங்களா அந்த பைபிள் அப்படின்னாப்புல. நான் வாங்கினதுலேயே வந்து இந்த பைபிள் தான் 2 முறை படிச்சிருக்கிறேன். வாங்கினதுலேயே ரொம்ப கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்தோம் இந்த பைபிளை தான் வாங்கிருக்கேன். எனக்கு அடுத்த நிமிஷம் என்ன காரியம் தெரியல, ஏசப்பா கொடுன்ட்டார். அதனால் என்ன பண்ணுவோம், பெனியலுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பைபிளை கொடுத்துருவோம். காட் பிளஸ் யூ, பார்த்து கதை கவனமாக வச்சுங்க. சரி, எனக்கு பாஸ்டம்மா ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. கர்த்தர் நல்லவர். ஸோ அவங்களுக்கு கிஃப்டாக வந்த பைபிளை எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் நிச்சயமாக என்ன பண்ணுறேன், தொடர்ந்து படிக்க தேவன் கிருபை பாராட்டட்டும். இந்த நாளில் என்ன பண்ணலாம், அந்த பைபிளுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், தேவ கிருபை நாள். நீங்கள் எதை செய்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக நலமானதை செய்வார். ஆனால் வேதத்தை அதிகமாக படிங்க, வேதத்துக்கு நேரத்தை கொடுங்க, வேதத்தை படிங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தை முடிக்க போகிறீங்கன்னா இன்னும் ஒரு நிறைய பேர் வெளிப்படுத்தல் விசேஷம் கடந்த நாட்களில் படிக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனாலும் படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், தேவ கிருபையினால மறுபடியும் புதிதாய் வருகின்ற வாரத்திலேருந்து என்ன பண்ணலாம், அந்த காரியத்தை தொடருவோம். மறுபடியும் வேதத்தை ஆதி ஆகமத்திலேருந்து ஆரம்பிப்போம். கலந்து கொள்கின்ற பிள்ளைகள் என்ன பண்ணுங்கள், கலந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் 2 முறை வேதத்தை படிச்சிட்டீங்க? 2 முறை யார் படிச்சிருக்கிறீங்க இது வரைக்கும்? முடிக்க போகிறேன், 1 முறை முடிக்க போகிறீங்க. கர்த்தர் நல்லவர். நான் இது வரைக்கும் கர்த்தர் இருக்கிறதுனால 9வது முறை முடிச்சுட்டு இப்போ 10வது முறை படிக்க போகிறேன். ஸோ கர்த்தர் வந்து உங்களையும் அந்த ஒரு விசுவாசி 25 முறைனாச்சு வேதாகமத்தை படித்திருக்கணும். ஒரு ஊழியக்காரன் 50 வட்டினாச்சு என்ன பண்ணணுமா, வேதாகமம் படிக்கணுமா. அதனால் வந்து படிப்பதற்காக முயற்சி பண்ணுவோம், நேரத்தை எடுப்போம், தேவையில்லாத காரியத்தெல்லாம் படிப்போம். தேவையான காரியத்தை என்ன பண்ணுவோம், படிக்கிறதுக்கு இடம் கொடுப்போம். நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்யட்டும். நடத்துங்க. பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தர் தாமே எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் எவைகளை தெரிந்து கொள்ள நீர் விருப்பமாய் இருக்கிறீரோ அந்த காரியத்தை தெரிந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமே மனவாளனே, உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் நேசரே, என் இன்பமே, என் நேசரே, என் இன்பமே, என் தஞ்சமே, என் உயிரே, என் தஞ்சமே, என் உயிரே. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஸ்தேவானுக்கு இதே இருதயம். அவன் எப்பவுமே ஆண்டவரே நீ எப்ப வர போற? ஒருவேளை அவனுடைய முடிவு தேவனை அவனுக்கு காண்பித்து விட்டது. நம்முடைய இமேஜினேஷன் எப்படி வரணும், ஆண்டவரை எப்போ உன்னை பார்க்க போறேன்? சிலர்லாம் நினைப்பாங்க, பிரதர் உடனே பார்த்தோம் பிரதர். கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, கண்டு விசுவாசிக்கிறவங்களை காட்டிலும்
நம்ம காணாம இருக்கும் போது ஒரு இமேஜினேஷன் என் இருதயத்துல ஓடினே இருக்கும். ஒருவேளை ஒரு மனவாட்டியை பார்க்கறதுக்கு மனவாளன் காத்திருப்பான். எத்தனை பேர் யோசனை பண்ணிருக்கிறீங்க, ஒருவேளை அவங்க இப்படி இருப்பாங்களோ, அவங்க முடி சுருள் சுருளா இருக்குமோ, அவங்க இவ்வளோ அழகா இருப்பாங்களோ, அவங்க சிரிச்சா இத்தனை அழகு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னா அது இயேசுவானவர் மீது இருக்கத்தக்கதாக தேவன் மறைந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இமேஜினேஷன் பண்ண, ஆண்டவரே அழகா சொல்றானே ஆண்டவர் உன்னை, எல்லா இடத்துலையும் உன்னத பாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவன் வர்ணிச்சு காட்டுவான், அவர் சுருள் சுருளாக இருக்கும் அவர் முடி. அல்லேலூயா. வெண்மை வெண்மை நிறம் உள்ளவரா, பாலை போல இருக்கிறவரா. அவரை குறித்து சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு பார்ப்போம். கடந்த நாட்களில் இயேசுவானவர் மீது போற்றப்பட்டு இருந்த ஒரு துணியிலிருந்து அவருடைய முக சாயல் என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நான் பார்க்குறேன், அவரை பார்த்தா எனக்கு நான் பார்த்து யோசிச்ச அந்த ஆண்டவர் போல இல்லை. ஒருவேளை மனிதனுடைய சிந்தைக்கு ஆண்டவர் மறைந்திருப்பது ஏன் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒருவேளை நம்ம காணாம இருக்கும் போது அவரை குறித்து இமேஜினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு நாள் காணும் போது 16,000 பேர்களிலே சிறந்தவரை நாம் காண்கின்றோம் என்ற அந்த எண்ணமும் அந்த பூர்த்தியை நம்ம தேவனுக்குள்ளே நிலை நிறுத்திவிடும். அல்லேலூயா. இன்று தேவன் அப்படித்தான் இருக்க விரும்புகின்றார். ஒரு நாள் காண்போம் அன்று மகிமை நிறைந்தவரை, ஸ்தேவான போல. அல்லேலூயா. பக்கத்துல விசுவாசிச்சு சொல்லு, நிச்சயமா ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவோ சம்பூர்ணம். அல்லேலூயா. உன் ஆரம்பத்தை யாரும் பார்க்கல நினைக்காத, முடிவை பரலோகம் பார்க்கும் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க பிரதர், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை மாற்றுகின்ற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கிற அதே சூழ்நிலையை மாற்றி மகிமை நிறைந்தவரை உன் மூலியமாய் அநேகரை காண செய்கின்ற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் காத்திருந்தானா அவன் இருதயம் எல்லாம் தேவனை எப்ப பார்ப்பேன். கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. நான் கடந்த நாட்கள் பார்த்தேன், கனி இருக்கிற மரத்துல தான் கல்ல தூக்கி அடிப்பாங்களாம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அடுத்தவன் அடிக்கிறான்னு யோசனை பண்ணாத, கர்த்தர் உன்னிடத்துல கனியை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமா ஆமா. அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் மகனுடைய மெசேஜ் இன்னைக்கு கொஞ்சம் எடிட் பண்ணினேன் தான். அவர் சொன்னாரு, இப்போ கோடாரியானது வேறே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் வெட்டினார்னா வேரோடு எடுத்துட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. அது இருந்த தடமும் அங்கே இருக்காது. அப்படிதான் கொண்டு போவார் கர்த்தர், கொண்டு போனார். அதனால பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ண போனாரு, உன்னை கனி கொடுக்கிற மரமாய் வளர்த்து கர்த்தரை காண்பிக்கிற மகனாய் மகளாய் அநேகருக்கு உன்னை வெளிப்படுத்த போகின்றார். அல்லேலூயா. கர்த்தர் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தெரிஞ்சு கொண்டார். அதனால்தான் ஸ்தேவான இடத்துல நிக்க வச்சு நம்மள அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போகின்றார். எத்தனை பேருக்கு கடந்த வாரத்தில் பார்த்த அந்த தேவ செய்தி ஞாபகம் இருக்கிறது? சொல்லுங்க கேட்போம். ஒருத்தரா சொன்னீங்கன்னா அழகா கேட்கலாம். இனிமை புதுமையா? அதுக்கு முந்தின வாரம் வலிமை, எளிமை, இனிமை, புதுமை. நல்லா புதுங்க. ஸ்ட்ரென்த், சிம்பிளிசிட்டி, ஸ்வீட்னஸ், இனிவேஷன். 4 காரியங்கள் என்ன பண்ணோம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஒருவேளை நான் இனி வலிமையாய் இருக்க வேண்டும், அது ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த இடத்துல நான் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த அந்த பலத்தினால என்ன பண்ண தெரியுமா, எத்தனை காரியங்கள் வந்தாலும் அதை கடந்து போகத்தக்கதாக பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை பார்க்காதீங்க, கர்த்தரை தேட ஓடினேர். அல்லேலூயா. ஸ்தேவான பாருங்க, அவனுக்குள்ள ஆவிக்குரிய வலிமை இருந்தபடினால கல்லை கொண்டு எரிகிறாங்க. கல்லை அடிக்கிறவங்களை பார்க்கல, கர்த்தரை பார்க்கறான். நம்ம யாரை பார்க்கணும்? நம்ம நிறைய நேரத்தில் கல் அடிக்கிறவங்களை பார்க்கறோம் பிரதர். அல்லேலூயா. கல் அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரை பார்க்க மாட்டீங்க. கர்த்தரை பார்த்தீங்கன்னா கல் அடிக்கிறவங்களே உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனை பார்ப்போமானால் அந்த வலிமையில நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். எத்தனை பேர் என்ன கல் அடிச்சாலும் அதை பத்தி என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். 2வது, எளிமையா இருக்க கத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன்னா எளிமையா இருக்கிறவன் மீது தேவன் என்ன பண்றாரு, நினைவாவே இருக்கிறாராம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான
எங்களையே என்றும் நினைப்பவரே, ஐயா ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஐயா ஒளிமயமே துணையாளரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, ஐயா வாழ்க உன் நாமம் வாழ்க, வாழ்க உன் நாமம் வாழ்க. பெருமை வந்து தலைவிரிச்சு ஆட வேண்டாம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, எளிமையா இருங்க, கர்த்தர் நினைவா இருப்பாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ரூத் மேல தேவன் நினைவா இருந்தாரு. அதனால தான் என்ன பண்ணாரு, எங்க போனாலும் ஒத்தாசை கிடைக்க செஞ்சாரு. யோசேப்ப பாருங்க, அவன் ரொம்ப எளிமையானவன். அப்பா கிராண்டா ட்ரெஸ் தைச்சு கொடுத்தா கூட அவன் ரொம்ப எளிமையா இருக்கிறான். அல்லேலூயா. எந்த மனிதன் எளிமையா இருக்கிறானோ அந்த மனிதன் மீது தேவன் நினைவா இருக்கிறாரு. அடுத்த காரியம், இனிமையாவும் இருக்கணும். எளிமையா இருக்கிறதுக்கோசம் 3 நேரம் சுடுமூஞ்சி மாதிரியா இருக்க கூடாது. அல்லேலூயா. எப்படி இருக்க கூடாது? அம்மா பாப்பா இப்படி வாமா, முன்னாடி வந்து வா. எப்படி இருக்க கூடாது? நம்ம 3 நேரம் மூஞ்சி முறை மாதிரி வச்சுனே இருக்க கூடாது. அப்போ எப்படிதான் இருக்கணும்? எப்பவுமே ஒரு சிரிச்ச வண்ணமா. அல்லேலூயா. ஸ்தேவான் கடைசியில கல் எறியும் போது கர்த்தரை பார்க்கும்போது அவன் அழுது இருப்பானா சிரிச்சிருப்பானா? கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான்? பரலோகத்தை பார்த்துட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணை தொடச்சவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே. 3 நேரம் கோபமா இருக்க வேண்டாம், கொஞ்சம் இனிமையா இருப்போம். இருக்கிற நாள் குறுகினது. இதுல என்னத்தை சாதிக்க போறீங்க? பாதி நாளை தூக்கத்துல கழிச்சிடுறோம், மீதி நாள் என்ன பண்ணிட்டோம்? அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, இனியாவது இனிமையா இருக்க கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. 4வது காரியம் எப்படி இருக்கணுமா? இனிவேஷன். புதுசா இருங்க. கர்த்தருக்குள்ள வந்தீங்கன்னா எப்படி இருங்க? பழைய காரியம், பழைய என்ன பண்ணுது, கோல் முட்டுறது, குறி சொல்லுறது, இதெல்லாம் யார் வேலை? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு பிரதர். ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா ஈஸியா கெடுத்துருவேன். அல்லேலூயா. அவங்கள பத்தி 10 பேர்கிட்ட பேசினா என்ன பண்றேன்? ரொம்ப ஈஸியா பேசிடுவேன். இதெல்லாம் பழைய பழைய பாம்பாகிய வலு சர்பத்தின் காரியம். அதெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? ஏதேன் தோட்டத்துக்குள்ள போகுது. எவாலு உனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம சுத்தி நிக்கிறிய உள்ள. ரொம்ப அழகு கம்மி ஆயிட்ட, இப்ப நீ ரொம்ப கருப்பாயிட்ட, உடனே உள்ள போய் என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தேவனிடத்திலிருந்து பிரிக்கத்தக்கதாக அது திட்டத்தை ஏவாள் இருதயத்துல கொடுத்தது. ஏவாளும் அதுக்கு கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போனாங்க. எந்த மனுஷன் தேவ சத்தத்தை கேட்காம மனுஷ சத்தத்தை கேட்கிறானோ அவன் தேவனை விட்டு பிரிந்து போவான். அல்லேலூயா. எந்த மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்றானோ அவன் தேவனுக்குள்ளே வேரூன்றி வளருவான். நம்ம வளரத்தக்கதாகத்தான் தேவன் தெரிஞ்சு கொண்டார். அதற்காக நல்ல தோட்டக்காரனை கொடுத்து இந்த வருஷம் வருவாரு, பாப்பாரு, பா இந்த மரம் என்ன பண்ண மாட்டேது, இந்த வருஷமும் கனி கொடுக்கல. இப்ப கனி கொடுக்காத மரத்துல என்ன பண்ணலாம்? கர்த்தர் சொல்றாரு, இந்த 1 வருஷம் ஆண்டவரே ப்ளீஸ் கிவ் மீ த 1 இயர். இந்த வருஷம் நான் பார்க்குறேன், இந்த வருஷம் அது கொஞ்சம் பள்ளம் தோன்றேன், கொஞ்சம் எருவு போடுறேன், கொஞ்சம் எல்லாம் பண்ணி என்ன பண்றேன், எப்படியாவது வளர்றதுக்கான வழியை உண்டாக்குறேன். இப்போ ஆண்டவர் மறு வருஷம் வந்து பார்க்கிறாரு, எரு போட்டியா போட்டேன், பள்ளம் தோண்டியா போடணும், மண்ணை பிரட்டியா எல்லாம் பண்ண, கனி கொடுக்கல, வெட்டி போடு. பக்கத்துல நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் துண்டு அக்கினியில் போடப்படும். வருவாரு, கனி கொடுக்கலன்னா என்ன பண்றாரு? வேரோடு. அப்போ நம்ம இனிமேஷன் இல்லாதவங்களா இருக்க கூடாது. உன் வாழ்க்கையில புதிய காரியங்கள் வரணும். உன் பேச்சு மாறணும், உன் செய்கை மாறணும், உன் சிந்தை மாறணும். இன்னமும் பழைய பாம்பாகிய வலு சர்பத்தின் வாய்தான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை சொல்லல. இன்னும் மாறாம இருக்கிறாங்களா அவங்கள
அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வந்து நீங்க மாறினீங்கன்னா வசனம் சொல்லுது, நான் என்ன பண்ண, புது சிருஷ்டியா மாறின, பழையவையில எல்லாம் என்னாச்சு, ஓய்ஞ்சு போச்சு. எல்லாம் என்னாச்சு, the new covenant. புதுசா மாறிட்டேன், எனக்குள்ள புதிய காரியங்கள் நடக்கிறது, எனக்கு நல்லா தெரியுது. ஜெபிக்க தெரியாத நான் ஜெபிக்கிறேன், துதிக்க தெரியாத நான் தேவனை நோக்கி துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன். அல்லேலூயா. எல்லா காரியமும் புதியவைகளாய் மாறும் நீ தேவனுக்குள்ள மாறும்பொழுது. அப்போ வல்லமை, நம்ம பாட்டு மட்டும் வல்லமை வல்லமை அப்படின்னு பாடுறது முக்கியம் இல்ல, வல்லமைக்குள்ள 4 தன்மைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வல்லமையை புரிந்து கொண்டால் தான் நீ புதிய காரியத்தையே புரிந்து கொள்ள முடியும். அங்கே தேவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும். அல்லேலூயா. விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறியோ, வல்லமை எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிறியோ, அந்த வல்லமைக்குள்ளாக 4 தன்மைகள் இருக்கிறது. அது வலிமை, எளிமை, இனிமை, புதுமை. அல்லேலூயா. நீ அந்த காரியங்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கை மாற்றப்படுவதை நீ உணர்வாய் பார்ப்பாய். அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஒரு வேலை விண்ணுக்குரிய பார்வையின் கடைசி நிலைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு காரியத்தை கவனித்து பார்க்கத்தக்கதாக எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள். ஆண்டவர் தாம் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசத்தக்கதாக 6வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தேவ வசனம் என்னாச்சும், விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை. நல்லா புரிஞ்சுங்க, வசனம் உனக்குள்ளே விருத்தி அடைந்தால்தான் நான் என்ன பண்ணுவேன், என் ஆவியில எப்படியாவது ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும், எப்படியாவது தேவனை தெரிஞ்சுக்கொள்ளணும். சில அறகுறைலாம் இருக்கிறாங்க, அதுக்கு வசனமும் தெரியாது, வார்த்தையும் தெரியாது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அப்படி நம்ம இருக்க வேணாம். நல்லா புரிஞ்சுங்க, குறைவுள்ள பாத்திரம் எப்பயுமே என்ன பண்ணும், நரக்குடம் தளம்பாது. குறை குடம் என்ன பண்ணும், நடந்து எத்து போய்க்கிறீங்களா? எத்தனை பேர் குறை குடம்லாம் தூக்கி போய், அரை குடம் எத்தனை பேர் தூக்கிக்கிறீங்க? அது ஆடும். அது நம்மளையும் கூட சேர்த்து என்ன பண்ணும், ஆட்டிடும். நம்ம நட மாறிடும், நட விகாரப்படும். நல்லா தானே போச்சு இந்த அக்கா, நல்லா தானே போனாரு இந்த அண்ணன், ஏன் இப்படி ஆடிக்கிட்டே நடந்து வராரு? ஏன்னா மேலே வச்சுக்கிறதுனா அது அரைக்கோடம். சில அரைக்கோடம்லாம் இருக்குது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, கர்த்தர் உன்னை நிறக்கோடமா ஆக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வளரணும் இல்லையோ, வசனத்துல வளரணும். சர்வீஸ் எந்த அளவுக்கு பிரதர், 10 வருஷமா ஒரு சபைக்கு போறேன் பிரதர். 10 வருஷத்துல எத்தனை முறை பிரதர் வேதத்தை வாசிச்சீங்கன்னு கேட்டா, நிறைய முறை வாசிச்சிருப்போம் பிரதர். ஆனா முழு வேதத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், வாசிக்க மாட்டேன். ஏன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு, ஆண்டவரை பார்ப்பதற்கு முக்கியமானது எதுதான், விசுவாசம், வல்லமை. இந்த 2 காரியம் அவனுக்குள்ள நிகழும் போதுதான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கிறான். நம்ம கேட்பதோடு கூட விட்டு விடக்கூடாது. ஏதோ சண்டே வரும், சர்வீஸ்ல என்ன பண்றோம், நாங்களும் கலந்து கொள்றோம் பிரதர், நாங்களும் வார்த்தை கேட்கிறோம். என்ன பேசுறாரு கர்த்தர், என்னிடத்துல என்ன பேசுறாரு? எதையோ ஒரு காரியத்தை என்னிடத்துல பேச விரும்புகின்றபடியினால் தானே இந்த நபர்களை கொண்டு வந்து என் முன்னாடி நிற்க வச்சு என் வாழ்க்கையை மாற்ற விரும்புகின்ற தேவன் பேசி கொண்டிருக்கிறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு கவனித்து கேளு. அல்லேலூயா. அதனை கவனிக்க கூடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனா நான் சபைக்கு வருவது அர்த்தமற்ற காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் சபையில வந்து பிரதர், நான் பைபிள் தூக்குறது பெருசு இல்லை பிரதர். பைபிள் எல்லாரும் தூக்கலாம், யாரு வேணாலும் பைபிள் தூக்கலாம். பைபிள் தூக்குறதுன்னு ஒரு காரியம் கிடையாது. ஆனா வேதத்துக்குள்ள என்ன காரியம் ஒளிந்திருக்கிறது, தேவன் என்னோடு கூட என்ன பேசுறாரு, ஐயா அதற்காகத்தான் நான் கடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை உன் வாழ்க்கையில பழக்கப்படுத்தும் போது இந்த வல்லமை உனக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் என்ன பண்ணாங்க, எப்ப உனக்குள்ள அந்த காரியங்கள் நிகழ்கிறதோ ஆசாரியர்கள் ஆனாலும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவான். ஆசாரியருடைய காரியம் தெரியுமா, அவன் எல்லாவற்றையும் மோசையின் நியாய பிரமாண புத்தகத்தை முழுவதும் வாசிச்சவன். அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, ஏமாத்தலாம் முடியாது. நம்ம கூட எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர், அது தெரியும் இது தெரியும். சில நேரத்தில் சிலர்லாம் கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ
பைபிளில் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியணும், உள்ள திறந்து பார்த்தா என்ன தெரியாது. சில வேத புத்தகம்லாம் திறந்து பாருங்க, அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குது, அது ஒட்டிக்கு இன்னும் என்ன பண்ணாது, இப்போதான் பேப்பரை பிரிக்கும். இந்த சிலருக்கு அதிகாரமே எங்க இருக்குதுன்னு தெரியாது. பழைய ஏற்பாடு எவ்வளோ, புதிய ஏற்பாடு எவ்வளோ, எவ்வளோ பிரதர் சொல்லுங்க, எத்தனை கிலோ இருந்தாலும் நான் வாங்கிடுறேன். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமும். பழையது 39, புதியது 27, மொத்தம் 66. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் வேதாகமும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் வேதாகமும். ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும். ஆதியாகமும் லேவியராகமும் என்னாகமும். உபாகமும் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத்து. உபாகமும் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத்து. சாமுவேல் புத்தகம் 2, ராஜாக்கள் புத்தகம் 2. சாமுவேல் புத்தகம், ராஜாக்கள் புத்தகம் 2. நாளாகமும் 2. எஸ்ரா நெகோமியா எஸ்தர். நாளாகமும் 2. எஸ்ரா நெகோமியா எஸ்தர். பழைய ஏற்பாடும் வேதாகமும். பழைய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமும். யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு. யோபு சங்கீதம் பிரசங்கி உன்னத பாட்டு. எரோமியா புலம்பல். எசேக்கியேல் தானியேல் ஓசியாம். எரோமியா புலம்பல். எசேக்கியேல் தானியேல் ஓசியா. பழைய ஏற்பாடும் மேல்படியாய் மாறுகின்றான் என்ற அர்த்தம். நீ கீழ்ப்படிஞ்சு பாரு, ஆண்டவர் உன்னை உயர்த்தினே போற. தாவீது கீழ்ப்படிஞ்சாயா? அல்லேலூயா. அவன் பாடினா மட்டும் பேய் ஓடும். அல்லேலூயா. தாவீது பாடினா என்ன ஓடுது? பேய் ஓடுது. சவுல் மேல இருக்கிற பொல்லாத ஆவி என்ன ஆகுது? ஓடுது. நம்ம பாடினா அது ஆடுது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, தாவீது பாடினா ஓடுது, நீயும் நானும் பாடினா ஆடுது. பேய் ஆட்சா இல்லைங்களா? பாத்தீங்களா இல்லைங்களா? பேயெல்லாம் ஆட்சி செம்மையா ஆடிக்குது. பேய் ஆட்டை தானா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, தேவனுக்கு பிரியமா இருப்போம்னா சாட்சியா இருப்போம். அல்லேலூயா. சாட்சியா இருக்கிறவன் என்னைக்குமே அப்படியே தான் நிற்பான். அந்த கடலுக்கு இது இல்லைங்களா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அலை எல்லையை தாண்டி வராது. அது இன்னும் தான் பெருசா வரட்டும். அது எவ்வளவு பெரிய அலையா வந்தாலும் அது என்ன பண்ணது? கரையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு டப்புன்னு போயிடும். அவரு அந்த கடலின் அந்த கரைக்கும் என்ன பண்ணாரா, உள்ள வருகின்ற அலைக்கும் எல்லையை வச்சு சொல்றாரா, இதை தாண்டி வரக்கூடாதுன்றாரா. அது வரவே இல்லை. அது எத்தனை தான் பெருசா அங்க காரியத்தை கொண்டு வந்தாலும் கரை கிட்ட வரும்போது என்ன ஆயிடும்? தன்னை தாழ்த்தும். அதனால தான் இன்னைக்கும் என்ன பண்றாரு, கர்த்தர் உண்டு பண்ணின எல்லாமே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். கர்த்தரால் கூப்பிடப்படாத ஒண்ணுமே தேவ சத்தத்துக்கு என்ன பண்ணாது? ஆண்டவர் சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, யோவான் சாணுக்கு சொல்லுவாரு, சிவிட்டு விரியன்களே. அல்லேலூயா. என்னன்னு சொல்லுவாரு? சிவிட்டு விரியன்களே. அதுக்கு தேவ சத்தத்தை கேட்காது. அல்லேலூயா. அங்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது, வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும்
வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய மிராக்களை செய்றான். எதுக்கு வந்தவன்? நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பந்தி விசாரிக்க வந்தான் பிரதர். அவனுக்குள்ள ஆவியின் அபிஷேகம் அடுத்த கட்டத்தை பெற்றுக்கொண்டான். அடுத்து தேவனை எப்படியாவது தேட வேண்டும் என்பதற்காக அவன் வைராக்கியம் பாராட்டினான். அல்லேலூயா. நீங்க இங்க வந்தீங்கன்னா எதை கத்துக்கணும் தெரியுமா? ஒரு சாப்பாடு ஆகாரம் பங்கிட வந்தாயா, அவன் வாழ்க்கையை பாருங்களேன். ஆண்டவரை கத்துக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் தேவ சத்தத்தை கேட்கிறான். தேவ சத்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சித்தம் என்னுள்ளம் பலமாக தோன்னிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோன்னிக்குதே. நாளுக்கு நாள் வேத வார்த்தைகள் அவனுக்குள்ளே விருத்தி அடைகிறது. அவன் நிலை மாறுகிறது. முன்னாடி இருந்தது போல இல்லப்பா. ஸ்தேவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இப்ப கையினால அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது. அல்லேலூயா. நம்மளும் பிரதர், நானும் பல வருஷமா சபைக்கு போறேன் பிரதர். ஒரு மிராக்கல் பக்கத்துல கை குத்துக்களும் நடந்துக்குதா? கையை வச்சா கூட என்ன ஆகுது? இருக்கிற அட்டாக்கெல்லாம் எனக்கு தான் நடக்குது. நான் போயிட்டு என்ன பண்றேன்? ஏன் நடக்க மாட்டேங்குது? என்னைக்குனாச்சும் யோசனை பண்ணிக்கிறீங்களா? ஏன் மற்றவங்க கை வச்சா மிராக்கல் நடக்குது, நான் கை வச்சா மிராக்கல் நடக்க மாட்டேங்குது? ஏன்னா உள்ள என்ன இல்லை. ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஐயா ஒரு ட்ரெயின் பயணமா பக்கத்து கிராமத்துக்கு போனார். அப்போ இப்போ போல கிடையாது. அவரு சந்திக்கப்பட்டது அவர் மரணத்தை. அன்னைக்கு அவருக்கு தேவன் யாருன்னு தெரியாத நாட்கள்ல அவங்க அம்மா இறந்து போனாங்க. கொஞ்ச நாள்ல மன வருத்தம். நான் காலையில் அதிகாலையில் வரப்போறேன், இந்த ட்ரெயின்ல விழுந்து சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறாராம். அதிகாலையில் ஒரு 3 மணி வேளையில ஒரு பெரிய வெளிச்சம் அவர் வாழ்க்கையில கடந்து வந்து, அவர் பாருங்க பவுலை போல தான் அவரை ரட்சிக்கப்பட்டாரு. கடந்து வந்து அந்த வெளிச்சத்துல ஆண்டவருடைய சத்தம் கேட்டுதான், நீ தேடிக்கொண்டிருக்கிற தேவன் நான் தான், நானே இயேசுவானவர். அன்னைக்கு ஏத்துக்கொண்ட அவர் திபெத் முழுவதும் என்ன பண்ணாராம், தேவ சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு விஷம் கொடுத்தாங்க, அவரை கொல்ல பார்த்தாங்க, ஒரு காரியமும் நடக்கல. அல்லேலூயா. பவுலை கூட ஒரு கட்டு விரியன் கடிச்சிருச்சு. எல்லாம் நினைச்சாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவோம், வீக்கம் கண்டு பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, கர்த்தருக்குள்ள நீ இருந்தா எந்த பாம்பு கடிக்கவும் உன்னை கர்த்தர் விட மாட்டாரு, கடிச்சாலும் ஒரு சேதமும் வராது, இல்லைன்னா பூச்சி கடிச்சாலும் பொட்டுன்னு போயிடுவேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் கூட இருந்தான்னா கட்டு விரியானே கடிச்சாலும் நம்மளுக்கு என்ன ஆகாது. அவளுக்கு நடந்ததா இல்லையா? பக்கத்தில் கேட்கறதுக்குள்ள நடந்ததா இல்லையா? நடக்காத காரியத்தெல்லாம் இங்க என்ன பண்ணக்கூடாது. இங்க ரீல் ஓட்டுற இடம் இல்லை. சிலெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன், மழையை என்ன பண்ணிட்டேன். இப்போ சாது சுந்தர் சிங் ஐயா ட்ரெயின்ல போயின்னுக்கிறாரு. அவருக்கு எதிரடியில ஒரு பெரிய மந்திரவாதி. மந்திரம்னா இந்த சூனியெல்லாம் செய்வாங்க, பார்த்துக்கிறீங்களா? நீங்க பார்த்ததில்ல போல இருக்கு. எங்களுக்கு அங்கே போகிறது தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஒரு நல்ல மந்திரவாதி. அவன் என்ன பண்றானா, அங்க அந்த சாது சுந்தர் சிங் ஐயாவை பார்த்து, இவர் எப்படியாவது என்ன பண்ண, இன்னைக்கு என் மந்திரத்துக்கு கட்டுப்படுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போட்டு ஒரு சின்ன என்ன பண்ணனா, ஒரு ஏவல் பிசாச அங்க அவருக்கு விரோதமா அனுப்புறானா. அது கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அவரை தொட முடியாத அளவுக்கு திரும்ப வந்துடுச்சான். அவன் உடனே திரும்ப சவம் பண்ணி என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் பேய் அனுப்பி விடுறேன். அல்லேலூயா. அவர் அது அங்க போயிட்டு என்ன பண்ணான், அவன் பார்க்கறானா, உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அது என்னுடைய காரியத்தெல்லாம் நான் வந்து திருப்பி என்கிட்ட அனுப்பி வைக்குது. அப்படி நீ என்ன வச்சுக்கிறேன்னு தேடி பார்க்கும்போது அவர்கிட்ட வேத புத்தகம் ஒன்று இருந்திருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம கிட்டையும் பைபிள் இருக்குதா? இருக்கா இல்லையா? எத்தனை பேர் பைபிள் வச்சுக்கிறீங்க? நானும் அவங்கள மாதிரி கிடையாது, வருஷத்துக்கு ஒரு பைபிள் மாத்திடுவேன். அல்லேலூயா. எங்க பாருங்க, இப்போ என் கிட்டையும் பைபிள் இருக்குது. பெண்ணியல் உங்ககிட்ட பைபிள் இருக்குதா? அப்பா கத்த நல்லவர். நல்லா புரிஞ்சுங்க. பைபிள் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எங்க ஆயா கூட பைபிள் வச்சிருந்தது, படிக்கவே தெரியாது. பக்கத்துல கை வச்சு சொல்லு, எத்தனை ஆயாங்க படிக்க தெரியாம பைபிள் வச்சுக்க தெரியுமா? அல்லேலூயா.
பைபிள் வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கிட்ட எனக்கு படிக்கவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஜான் வெஸ்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு படிக்க தெரியாது. அவர் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் கேட்டார், ஆண்டவரே எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எதுவும் படிக்க வேணாம், உலகத்தில் இருக்கிற அதுக்கு இதெல்லாம் படிக்க வேணாம், பைபிள் மட்டும் படிக்கணும் கற்றுக் கொடுங்க. முழங்கால் படிவிட்டு ஜெபிச்சாரு. தேவன் மறுநாள் காலையில ஜான் வெஸ்லி பைபிளை திறந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அல்லேலூயா, ஞானத்தை கொடுக்கின்றவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி நிக்காத, பக்கத்துல வச்சிரு. இன்னும் நான் அழியல, இன்னும் தொற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன்னு. பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், விட்டா ஓடிடுறேன். எதிர்ப்பு சொல்லுங்க, பிரச்சனை வந்தா ஓடுறோம் பிரதர். அதுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக என்ன பண்ணுவோம், காரியத்தெல்லாம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? பக்கத்துல கை வச்சுக்கல, செய்வியா செய்ய மாட்டீங்களா? ஒரு பிரச்சனை வருது, அதுல என்ன, ஐயோ நான் சோர்த்து போயிட்டேன் பிரதர், நான் உடனே போயிடுறேன். எதிர்த்து போராடுவேன். பக்கத்துல கை வச்சுல, கிருபை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எதிர்த்து போராடலாம். படிக்க தெரியலன்னு சொல்லிட்டு சோர்ந்து ஓரம் போயிடாத. பக்கத்துல கை வச்சு சொல்லு, தேவன் இருக்கிறாரு, என்ன படிக்க செய்வாரு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியங்களை தெரிஞ்சு கொண்டாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை தெரிஞ்சு கொண்டாரு. இருக்கிறவனை கொண்டு அல்ல, இல்லாதவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பக்கத்துல சொல்லு, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. அல்லேலூயா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. சாது சுந்தர் சிங் ஐயா சகலத்தையும் கற்றுக்கொண்டவர். நம்மள போல இல்ல, அவரு எல்லா மற்றையும் சகலத்தையும் கற்றுக்கொண்டவர். நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அவரை பத்தி. அவரு எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்டு வேதத்தை எல்லாம் அறிஞ்சவர். நம்மள அங்க அவரு சிங்கிள் இல்லைங்களா, அதனால அவர் எல்லாத்தையும் அறிஞ்சவர். திபத்துல அவரை போல பக்தி உள்ளவரை பார்க்கல. சின்ன வயசுல அங்க அம்மா கூட போயிட்டு எல்லாத்தையும் கேட்பாராம். அல்லேலூயா. இது ஏன் நடக்குது, அங்க இருக்கிற அந்த ஆலயத்தில் இருக்கிற மனுஷத்துல போய் கேட்பாராம்பா, இதுக்கு பதில் சொன்னா அவர் கொஞ்சம் ஆச்சரியப்படுவார். இவனுக்குள்ள எப்படி இத்தனை ஒரு நாணம்? அன்னைக்கு தெரியாது, தேவனால் ஒரு நாள் தெரிந்து கொள்ளப்பட போகின்றார். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட போகின்றார். அந்த திபெத்து முழுவதிலும் அல்லேலூயா தேவனை சொல்லி அங்க நேபாள் தேசத்தையே தேவனுக்குள்ள திரும்ப போறான்னு தெரியாது. ஒரே ஒரு மனுஷனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செஞ்சார். இங்க அவருக்கு விரோதமா காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. என்னன்னோ செய்யறாயா. நம்ம ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லெமன் உருண்டு வந்துச்சுனாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? அல்லேலூயா. நல்ல கர்த்தருக்குள்ள வர வர பரிசுத்தம் அதிகமாயினே போகணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்குள்ள இருந்தும் இல்ல பிரதர், அப்போ உள்ள யார் இல்ல? இன்சைட் நாட் இன் ஜீசஸ். உள்ள கர்த்தர் இருந்தார்னா கிருபைதான், கிருபைதான், ஒவ்வொரு நாளும் கிருபைதான். தூங்குற எழும்புற காலையத்தான் பார்க்கிற, கர்த்தருக்கா ஓடுற. அல்லேலூயா. தூங்குறதும் எழும்புறதும் காலையில எழும்புறதும் கர்த்தருக்காக ஓடுவதும் அவர் கிருபை. அவர் நினைக்கலன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாரு. நம்ம சொல்ல முடியாது பிறகு என் பலத்தினால ஓடிக்கொண்டே இருப்பேன். பலன் குறுக்கி போகும், ஒரு நாள் பலன் இல்லாமலே போகும். அன்னைக்கு என்னால ஒண்ணுமே சொல்லுவாங்கன்னா கட்டில் கிடையாய், வேதத்தில் படிச்சிருக்கிறீங்களா, கட்டில் கிடையாய் மாறி போனாங்களாம். எசேக்கியா ராஜா எல்லாம் இருக்குது, அவன் என்ன ஆயிட்டான்? கட்டில் கிடையாய் மாறி போனான். அவனுக்கு பலனை கொடுத்தது யார்தான்? ஏசப்பா. அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டலன்னா அவன் மறுபடியும் அவன் ஸ்தானத்தில் நின்று இருக்க முடியாது. உனக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுறதுனால இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல பரிசுத்தரை தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த கதையை முடிச்சிருவோம், இல்லைன்னா கதையை பாதியில விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அவன் என்னென்னோ பண்ணி பார்க்கறான். வேத புத்தகம் அவர்கிட்ட இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டான். இப்போ திரும்பி அவனுக்கு தெரிஞ்ச சகல மந்திரத்தை என்ன பண்றான்? அல்லேலூயா. என்ன பண்றான்? பண்ணி பார்க்கறான். அப்போ திரும்பவும் அவருக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கல. இப்போ அவன் கேட்கிறான், எப்படி
நானும் என்னென்னோ பண்ணி பார்க்குறேன். எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பண்ணுவேன். உடனே எனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன காரியங்கள் என்ன பண்ண அவனை போய் அவன் சிந்தையை மாற்றி விட்டுரும். அல்லேலூயா. ஆனா உனக்கு ஒண்ணுமே ஆங்கில எப்படிங்கிற சாது சுந்தர் சிங் சொன்னாரா, அப்பா வேதம் வெளியல்ல எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. வேத வார்த்தைகள் எல்லாம் என் இருதயத்துக்குள்ள இருக்கிறபடியினாலே அது என்ன பண்ணுது, என்னை இன்றும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நம்ம வேதத்தை வெளியே வச்சிருக்கிறதுனால நம்ம பெரிய ஆள் கிடையாது. நான் பைபிளை தூக்கின ஆலயத்துக்கு போறதுக்கு காத்துக்கோசம் நான் கிறிஸ்தவம் கிடையாது. உள்ள இருக்கணும். அல்லேலூயா. நான் பைபிளை தூக்கின்னு போயிட்டா நான் பரலோகம் போயிட்டேன்னு அர்த்தமா இல்ல. பரத்தை பார்க்க விரும்புகின்றவன் முதல்ல ஒண்ணு பார்க்கணும், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரா. அதை பார்த்தா தான் நான் பரலோகத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா கடைசியை பாட்டு தான், பரலோகமே என் சொந்தமே என்று பக்கத்துல கை வச்சு சொல்லு. ஆண்டவர் உள்ளனா இன்னைக்குமே பார்க்க மாட்டேன். மோசேக்கு கிருபை கிடைச்சது, அதனால கானானை பார்த்தாரு. நம்மளுக்கெல்லாம் கிருபை கிடைக்குமான்னு சந்தேகம் தான். கிடைக்குன்னு கடைசி காலத்தை பயன்படுத்திக் கொள்ளு. ஆண்டவரை இதுக்கு மேல்ட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய ஓட்டத்தை சரியா ஓடுற ஆண்டவரே. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் நான் சோராமல் ஓடிடுவேன். விசுவாச பாதையில் நான் சோராமல் ஓடிடுவேன். விசுவாசம் வந்தாலே சோதனை தான். நம்ம ஒண்ணு என்ன பண்ற கூடாது, ஐயோ எனக்கு சோதனை வந்துச்சுன்னு பிரச்சனை வரும்போது உலகத்தானா இருக்கும்போது என்ன பண்ண, அதை தாண்டி ஒண்ணு இன்னைக்கு உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். ஒரு அழகான மாமரம் இருக்குது, அதுல நிறைய பழங்கள்லாம் இருக்குது. எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணாங்க, சிலர் கொம்பை விட்டு அறுக்கிறாங்க, சிலர் கல்லை கொண்டு அடிக்கிறாங்க, ஏதோ செய்யறாங்க. இப்போ அடுத்த வருஷம் வந்துருது. இப்போ இந்த மாமரம் சொல்லுது, நான் இந்த வருஷம் ஒரு கனியும் கொடுக்க போறது இல்லை. என்ன காயப்படுத்துறானுங்க, என்ன அடிக்கிறானுங்க, என்கிட்ட இருந்து பிச்சை எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கனி கொடுக்காம இருக்குதா? அது தன்னுடைய காரியத்தை சரியா செய்தான். ஒரு மரத்துக்கே இத்தனை இருக்குன்னா தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனாகிய நீயும் நானும் சோதனை வரும் சகித்து கொண்டு விசுவாச பாதையில சோராமல் நான் ஓட்டுவேன். ஆண்டவரே, சோதனையை சகிக்கின்றவன் நீ தாண்டி ஓடும் போது தான் கர்த்தர் உன்னோடு கூட வரத்து தெரியும். அல்லேலூயா. அது வரைக்கும் தெரியாது. 40 வருஷம் மோசேவுடைய வாழ்க்கை வீணடிக்கப்பட்டது மோசேக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு நாள் கடந்து வந்தார். சொல்றான், ஆண்டவரே வார்த்தையில் வல்லவனாகிய நான் திக்குவாயனாய் மாற்றப்பட்டேன் ஆண்டவரே, அதனால நீ எனக்கு வேணும். மோசே கடந்து வந்தான், கர்த்தர் கூட வந்தார். அவன் நினைக்காத காரியத்தெல்லாம் தேவன் நம்ம வாழ்க்கையில செஞ்சாரு. செங்கடலை கடக்க முடியுமா? முடியாது. ஆனால் தேவன் கடக்க செய்தார். வெட்டாந்தரையிலே நடப்பதை போல ஜனங்கள் நடந்து போனார்கள். அதற்கு தேவன் உதவி செய்தார். சோதனையை பார்த்து சோர்ந்துராத. பக்கத்துல கை வச்சு சொல்லு, சோதனையை பார்த்து சோர்ந்துராத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாச பாதையில நான் சோராம ஓடுறேன் ஆண்டவரே. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் இலக்கானால் உன் ஓட்டத்தை ஒருத்தரும் தடுக்க முடியாது. கர்த்தர் மட்டும் உன் இலக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, ஏதோ உலகத்துக்காக தான் பிரதன்னா உன் ஓட்டம் ஸ்டாப் ஆயிடும். நிறுத்தாத. சோதனையை சகித்துக் கொண்டு ஓடு. தேவன் உனக்காக வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி பார். ஆண்டவரே, என்னை கொண்டு தொட வேண்டிய, செய்ய வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. உன் பயணம் முடிவதற்குள்ளாக அநேக தேவ பிள்ளைகளை நீ கூட்டி சேர்க்க வேண்டியதா இருக்கும். அதற்கு பிசாசானவன் தடையை வைப்பான். தடையை தாண்டி ஓடு. செங்கடலை பார்த்திருந்தா அத்தனை லட்சம் ஜனங்களை மோசே என்ன பண்ணிருக்க முடியாது, எங்க கொண்டு வந்திருக்க முடியாது.
கானானுக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியாது. கொண்டு வரத்தக்கதாக தேவன் பலத்தை கொடுத்தாரு. மோசேயின் இறுதி மூச்சாகட்டும், அது தேவனிடத்தில் முடிந்து போகட்டும் என்று சொன்னான். ஆரம்ப அற்பந்தான், முடிவுல சம்பூரணத்தை பார்த்து விட்டான். அல்லேலூயா. அடக்க ஆராதனை ஆண்டவர் பண்ணாரியா மோசேக்கு? வேத புத்தகத்துல ஒருவருக்கும் ஆண்டவர் அடக்க ஆராதனை பண்ணாருன்னு சொல்லப்படவே இல்லை. மோசே விசுவாச பாதையில நான் சோர மாட்டேன். ஜனங்க கல்லுக்கு மேல கல்ல அடிச்சுனே இருக்கிறாங்க, மோசே சோர மாட்டேன்றான். எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், ஒரு அழகு நிறைந்தவர், 16,000 பேர்களிலே சிறந்தவர். அவரை போல ஒரு அழகானவன்னு பார்க்கல. அழகு என் இயேசு அழகு, அவர் பார்த்தால் நானும் கொஞ்சம் அழகு. அழகு என் இயேசு அழகு, அவர் பார்த்தால் நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, அவர் நின்றாலும் நிழலும் ஒரு அழகு. அவர் நின்றாலும் நிழலும் ஒரு அழகு, அவர் பார்த்தாலும் பார்வை ஒரு அழகு, அவர் பார்த்தாலும் பார்வை ஒரு அழகு, அவர் சிரித்தாலும் சிரிப்பும் ஒரு அழகு. அழகு அழகு என் இயேசு அழகு, அவர் பார்த்தாலும் நீ அழகு. அழகு என் இயேசு அழகு, அவர் பார்த்தாலும் நீ அழகு. சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு, சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு, அவர் செய்தாலும் செயலும் ஒரு அழகு. அவர் செய்தாலும் அவர் அன்போ அளவில்லாத அழகு, அவர் அன்போ அளவில்லாத அழகு, அவர் அறிவோ உலகத்துக்கு ஒரு அழகு. அழகு அந்த அழகையே பார்த்திருந்தா எந்த அழகையும் பார்க்க மாட்டேன். மோசே அந்த அழகை மட்டும்தான் பார்த்தாரு. அதனால அவருக்கு வர எந்த பிரச்சனையும் அவர் பார்க்கவே இல்லை. அவருக்கு முன்னாடி உலகத்தையே உண்டாக்கினவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், படைத்தவர் முன்பாக நிற்கும் போது யாரை பார்க்க தோணும்? நம்ம எல்லாரையும் பார்த்து பார்த்தா கெட்டு போயிடும். பக்கத்துல சொல்லி யாரையும் பார்க்காத, உன்னை அழைத்த ஆண்டவரை பாரு. அழைத்தாலும் அழைப்பு ஒரு அழகையா? ஒன்னும் இல்லை. பக்கத்துல வச்சு மக்கு சாம்பிராணி உன்னையே என்னையும் பிடிச்சிட்டு நல்லா புரிஞ்சுங்க, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன்றோம். ஆனா உன்னை என்னை அழகா தேடி வந்தாரு. பக்கத்துல கேட்க சொல்ல, அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு, அவர் அணைத்தாலும் அணைப்பும் ஒரு அழகு. அல்லேலூயா. அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகுதான். என்னையும் அழைச்சாரு, ஒன்னும் இல்லாத என்னையும் கிருபை பாராட்டினார. எனக்கும் என்ன பண்ணாரு? தயவுக்குவா காட்டினாரு. அவர் கண்களை எனக்கு கிருபை கிடைக்க செஞ்சது. பக்கத்துல சொல்லு, கிருபை பெற்றவர்களே நீங்க வாழ்க. அல்லேலூயா. நீங்களாம் கிருபை பெற்றவங்க. ஏன்னா மத்த யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் உனக்கு எனக்கு கிடைச்சது. அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு, அவர் அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு, அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு, அவர் அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு, அவர் வருகையில் நீய நானும் அழகு, அவர் வருகையில் நீய நானும் அழகு, அவர் நித்தியத்துக்கு போக வழி அழகு, அந்த பரலோகம் போக வழி அழகு, அழகு, அவர் பார்த்தால் நீ அழகு. அழகு அழகு, அவர் பார்த்தால் நீ அழகு. எத்தனை பேர் பரலோகத்தை இமேஜினேஷன் பண்ணி பாத்துக்கிறீங்க? என்னீங்கன்னா சொல்லுங்க. கடங்காரன் வருவானே, இமேஜினேஷன் பண்ணிருக்கிறீங்களா? இவன் வந்தானா இந்தந்த மாதிரிலாம் பேசுவானே. அல்லேலூயா.
எந்த மனுஷன் பரலோகத்தை இமேஜினேஷன் பண்றானோ அவன் வாழ்க்கையை மாறிடும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம யோசனை பண்ண, ஆண்டவரே இத்தனை அழகான ஒரு பரலோகம் எனக்காக. நம்ம பஸ்ஸில் போக மாட்டோம், அல்லேலூயா, பக்கத்தில் கை வச்சு, நம்ம காரில் போக மாட்டோம், நம்ம பறந்து போகிறோம். வழியே வித்தியாசம்தான். ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு என்னைக்கு அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த வாழ்க்கை கசப்பாத்தோம், எப்போ முடிய போகுது ஆண்டவரே, எப்போ வர போறேன்னு அப்படின்னு தோணும். ஆனா நான் அதை யோசிக்கிறது இல்லை. இங்கேயே என்ன பண்ற, அதை வாங்கணும், இதை வாங்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையின் லட்சியம் எல்லாம் வாங்கணும் வாங்கணும். பவுல் சொல்றாரு, நான் வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதிலே. எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க, நம்ம நினைச்சிருப்போம்ல, இந்த ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிடணும்னு எனக்கு ஆசை, அந்த ஹோட்டலில் பிரியாணி வாங்கி யாருன்னா தரித்திரனுக்கு எத்தனை பேர் கொடுத்துருப்பீங்க? எங்களுக்கே இல்லை, அதனால தான் இல்லாமலே போகுது. நீ கொடுக்கணும்னு நினச்சி போகிறேன், நீயே சாப்பிடுவே, பிறரையும் சாப்பிட வைப்ப. நீ என்னைக்கு கொடுக்கறத வச்சு எவன் இல்லைன்றானோ இயேசுவின் நாமத்தினாலே இல்லாமலே போயிடும். அல்லேலூயா. இருக்குதுன்னா இருக்குது, 10 ரூபாய் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க, குறை சொல்லாதீங்க. குறைவா இருக்குதுன்னு சொல்லு. அல்லேலூயா. என்னன்னு சொல்லணும், என்கிட்ட குறைவா 10 ரூபாய் குறைவா இருக்குது பிரதர். ஆனா உன்னால 5 ரூபாய் என்ன பண்ண முடியும், ஒரு தரித்திரனுக்கு கொடுக்க முடியும். கொடுக்க மாட்டோம். நீ 5 ரூபாய் கொடுத்து பாரு, ஆண்டவருக்கு 50 ரூபாய் கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ இல்ல பிரதர், இதுதான் வீட்டு செலவுக்கு ஆகும். அல்லேலூயா. ஆகும், காணாம போயிடும். பக்கத்துல கை வச்சு காணாமலே. தனக்குன்னு சேர்த்து வச்ச தவக்கல்லாம் இருக்குதுங்க. அநியாயக்காரன் சேர்த்து வைப்பது நீதிமானுக்கு. அநியாயமா சேர்த்து வச்சீங்கன்னா அது ஆண்டவர் என்ன திரும்ப பண்ணுவாரு? பார்வோன் சேர்த்து வச்சான், எகிப்துல இருந்து எல்லாம் சேர்த்து வச்சானுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு பார்த்தாரு, என் பிள்ளைங்களை அடிமைத்தனப்படுத்தியா சேர்த்து வைக்கிற, போ சொல்ல, சும்மா போகாதீங்கடா, எல்லா வீட்டுக்குள்ளேயும் போ, நீ நில்லு, அவன் கொடுப்பான். நீ கேட்காத, நீ பரதேசி தான், ஆனா போய் என்ன பண்ணுவானா, கேட்க வேணாம், அவன் கொடுப்பான். உன்னை நடத்துகின்ற கர்த்தர் நான் என்பதை அறிந்தவன் கொடுப்பான். சும்மாலாம் போகல. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே என்ன பாதுகாத்து நடத்தினாரே. சொல்லுவோம், என்ன பாதுகாத்து நடத்தினாரே. பாடிக்கொண்டாடுவோம். வேதம் உனக்குள்ள இருக்கட்டும், உனக்கு விரோதமா ஒரு காரியமும் எழும்பாது. எழும்பலாம் நினைச்சாலும் கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி போடுவார். நான் போயிட்டு என்ன பண்ணுவானா, நீ வேதத்தை வாசி, வேதத்தை நேசி. அங்க வேதம் 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 சொல்லுகிறது, வாசிமா, வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களுடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனுஷனுக்குள்ள வசனம் விருத்தி அடையும் போது அவன் அற்புதமே செய்ய ஆரம்பிக்கிறான். வசனமே என் வாழ்க்கையில நிறைவடையலன்னா என்னால என்ன பண்ண முடியாது, அடுத்த காரியத்துக்கு போக முடியாது. வாழ்க்கையில முதல் காரியம் வசனம் நிறைவேறத்தக்கதாக என்னை ஒப்பு கொடுக்கணும். அங்க வேதம் அழகா சொல்கிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்கு உள்ளே. நல்லா புரிஞ்சுங்க, தனிப்பட்ட மனுஷன ஜனங்களுக்குள்ளே நான் தனியா பிரையாரிட்டி என்ன மட்டும் தனியா பார்க்கணும், தனியா எல்லாத்தையும் நீ தனியா தேவனோடு கூட இருக்கிற உறவை குறித்து தான் தேவன் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். 7 பேர் அழைச்சாங்க, ஆனா ஸ்தேவான் இதுல விசேஷித்தவனா இருப்பதற்கு காரணம் என்ன, வசன நாளுக்கு நாள் அவனுக்குள்ள விருத்தி அடைந்து கொண்டே இருக்குது. வருடங்கள் ஓடுவதை காட்டிலும் அவனுக்குள்ள வார்த்தைகள் அதிகமாகி 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 தேவனை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஆலயத்துக்கு வர நீங்க அடுத்தவங்களை பார்த்து இருக்காதீங்க, வேடிக்கை பார்க்கறதுக்கு உள்ள வராதீங்க, அதுக்கு வீட்டிலே இருங்க. இங்க வந்து கதை அடிக்கிறதுக்கு கலாட்டா பண்ணதுக்கு ஆலயம் கிடையாது. இங்க எதை கத்துக்க போற அதுக்கு தான் ஆலயம்.
எப்படி நீங்க உங்க வாழ்க்கையை மாத்திக்க போறீங்க? இல்ல பிரதர், நான் வந்து நேக்குறேன், இன்னும் கூட வாழ்க்கை மாறல. நீ மாறல. யார் மாறல? நீ இன்னும் மாறவே இல்லை. இடம் கொடுத்தா தானே. ஒரு ஷெல்ஃப்ல இடம் இருந்தா தானே என்ன பண்ண முடியும்? என் நினைவுகள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதை அடைக்க வைக்க முடியும். அங்க இடமே இல்லைன்னா அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீ இடம் கொடுத்தாதான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? ஒழுங்கை உண்டாக்குவார். இடமே கொடுக்கலன்னா 9 மணிக்கு தான் பிரதர் தூக்கமே களையுது. கலைஞ்சு அம்மா காப்பி கொடுத்தாதான் அடுத்த கதை. இங்க ஓகே, போற இடத்துல விளக்கமாறு. ஆமா, உன்னை மட்டும் உனக்கு காப்பி கொடுத்தாங்களா அம்மா, அம்மாவையும் சேர்த்து திட்டுவான். சோ உன்னை ஒழுங்கா வளர்த்துச்சுன்னா சோ நீ ஒழுங்கா வாழ்ந்திருப்ப. அல்லேலூயா. உனக்கு ஆப்போசிட்ல நிற்பான், அவன் ஒழுங்கா வளர்ந்துருப்பான், அதனால உன்னை திட்டுவான். ஆண்டவர் யாரையும் எப்படி தான் திட்டு வைப்பாரு? நல்லா வளர்ந்தவங்களை கொண்டு வளராதவங்களை திட்டு வைப்பாரு. இங்க வந்தா வளருங்க. நாளைக்கு யாராவது ஒரு உள்ள வந்து ஊழியக்காரவங்களை கேட்டாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நேற்று நைட்டு தான் அவ்வளோ பெரிய இதுன்னு வந்தது. டிண்டுக்கு நேற்று நைட்டு தான் ஒருத்தர் கூட்டு போடன்னு பொடிச்சு 10:30 மணிக்கு தான் அமுச்சு வச்சோம். காலையில் ஒரு மாடலிங் வர மாதிரி வந்து முன்னாடி இப்படி வர உட்காந்துக்கிறார். இந்த சீட்டு வளரவங்களாம் உட்காந்துக்கிறாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஏன் ரவுண்டு வரல பிரதர்? இது உன்னை தேவ சமூகத்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்ச நீ என்ன பண்ணும்? தேவ சமூகத்தில் பெரிய சபை ஏசிய சர்ச்சை நீங்க போய் பாருங்க. அப்படி இல்லை, கீழே தான் உட்காந்து இருப்பாங்க. அவங்க ஆடைகள்லாம் ரொம்ப அழகா நீட்டா உட்காந்து இருப்பாங்க. தாமசையா இப்போ இல்லை, ஆனாலும் சபை இன்னைக்கு இருக்குது. நான் இல்லைனாலும் சபை இருக்கும். கர்த்தர் இருப்பாரு, ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. வளர வேண்டிய நீங்க ஒழுங்கா வளர்ந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒழுங்கு இல்லாம வளர்ந்தீங்கன்னா அப்புறம் டிண்டுக்கு தான். அப்படித்தானே போட்டாங்க? எப்படி போட்டாங்க? 2 மியூசிக் போட்டாங்க. தாக்கா வெரி குட். இல்லை, உண்மையாலுமே அப்படி ஒருத்தர் வச்சுக்கணும் கூட. எப்படி இன்னொரு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க கேட்போம். தாக்கா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்னா இத்தாக்கு தான். கடைசி வரைக்கும் அப்படிதான். இல்லைன்னா ரோட்ல போய் என்ன பண்ணணும்? நம்ம நாயாட்டம் பேயாட்டம் தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்துக்கான வழியை போற ஆலயத்துக்குள்ள வரும்போது இங்க வந்தும் வேடிக்கை பார்த்து வினோதமா இருந்ததுன்னா வினோதமாவே கடைசி வரைக்கும் இருப்பேன். தேவ சமூகத்துக்கு வந்தா என்ன பண்ணும்? எல்லாத்தையும் மாத்திக்கணும். ஆண்டவரை பார்க்கணும், பக்கத்துல பார்க்கணும். ஒருத்தர் பைபிள் வச்சுக்கிறாங்களா, நம்ம கிட்ட எங்க பைபிள்? மோசஸ் ராஜாவரன் கேட்டாக சொல்லுவாரு, அது என்னது? அதுதான் என் ரைஃபிள். நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில வர 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 விருத்தி அடைய கத்துக்க. வசனம் உள்ள இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடி எதுன்னு கேட்டுனா திருப்புறான். இப்பதான் அலை அலையா என் வாழ்க்கையில எங்க இருக்குதுன்னே தெரியாம இந்த புக்கை தேட சொல்றாரு இவரு. அல்லேலூயா. என்ன பண்றோம்? தேட சொல்றோம். அப்போஸ்தலர் நடபடி எங்க இருக்குதுன்னு கேட்டா தெரியல. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுக்கு அப்புறம் என்ன வரும்? அப்போஸ்தலர் நடபடி. இதுவே எனக்கு தெரியலன்னா அப்புறம் எங்க போறது? 27 புத்தகத்தை எங்க போறத தெரிஞ்சுக்க போறேன். இது எவன் எழுதுனான்னு தெரியாது. என்ன பண்ண நானும் வரேன் சபைக்கு. இதனால தான் நம்மளை திட்டுறாங்க. பைபிள் எத்தனும் போது தெரியல. வேதம் இங்க சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தினா எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சீரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் எத்தனை பேர் எழுந்தாங்க? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதானே சகோதரி படிச்சாங்க. 4 பேரா? நல்லா படிங்க, மறுபடியும் பார்க்கலாம். கை விடலாம். என்னென்ன தேசன்ட்டு? லிபத்திரா எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை, முதல்ல லிபத்திரா ஆலயத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தர், சீரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாண்டியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் 5 தேசத்துல இருந்து என்ன பண்றாங்க?
5 பேர் புறஜாதி எழும்பி யார்கிட்ட கேள்வி கேட்க போறாங்க? தேவனுடைய தர்க்கம் பண்றாங்க. இப்போ 5 புறஜாதிகள் எழும்பி உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்பா? கேட்டா பதில் சொல்லணும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த தேவனோட அப்படிப்பட்டவர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா. இந்த தேவனை குறித்து எனக்கு தெரியல. எனக்கு மாதாவை குறித்து தெரியும், யோசேப்பை குறித்து தெரியும், அந்தோனாரை குறித்து தெரியும், அவரை குறித்து தெரியும், இவரை குறித்து தெரியும். மார்ட்டின் லூதர் காலத்தில் வாழ்ந்தவரை குறித்து உனக்கு தெரியும் போது இயேசு வானவரை குறித்து உனக்கு தெரியும். ஆனால் முழு வேதமா அதான் சொல்லுது. இங்க ஸ்தேவான் அது வளர வளர அவனுக்குள்ள என்ன தெரியுமா வந்துச்சு? ஏசப்பா எப்படி இருப்பாரு, எந்த அழக என்ன அழகுல இருப்பாரு, அவர் பார்க்கணும் 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 பார்க்கணும். அவன் இருதயம் ஃபுல்லாவே அவராய் மாறினபடினால அவன் கை வைக்கிற இடம்லாம் அற்புதம் நடக்குது. இங்க உள்ள இன்சைட் நாட் ஃபார் ஜீசஸ், அதனால மிராக்கிள் நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, உள்ள ஆண்டவர் இருக்கணும், அது அற்புதமா வெளிப்படணும். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. 5 நாட்டார் எழும்பி ஒருவனிடத்திலே தர்க்கம் பண்ணுகின்றார்கள். அவன் பேசின ஞானத்தை ஆவியையும் என்னத்த நல்லா புரிஞ்சுங்க. அவன் ஞானமா பேசுறான். டீச்சிங் எப்படி இருக்குது? ரொம்ப ஞானமா இருக்குது பிரதர். நம்ம பேசுனா எப்படிதான் பேசுவோம்? ஞானமா பேசுவோமா? சில இடத்துல தர்க்கம் பண்ண நம்மளுக்கு வராங்க ஆப்போசிட்ல. பா நீ எல்லாம் பைபிள்லாம் தூக்கின்னு போறப்பா, எப்ப பாரு வாரம் பூரா மற்றவங்களை திட்டுறாங்களே இல்லையே, நம்மளை கண்டிப்பா திட்டுவாங்க. ஒரு நாள் தான் லீவு, 6 நாள் சர்ச்சு இல்லை, 6 நாள் சர்ச்சுக்கு வர கேஸ்லாங்கிறீங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் திட்டுவாங்க. 6 நாள் சர்ச்சுக்கு போகுது. நம்மள தூரத்துல இருந்து பாக்குறவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியும் போல இருக்குன்ட்டு. ஆனா உள்ள வந்து நம்மளை திறந்து பார்த்தா தான் தெரியும், காலி டப்பா போல இருக்கு. மேல லேபிள் மட்டும் பைபிள்னு ஒட்டினு சுத்துது. அல்லேலூயா. காலி டப்பா எப்பவுமே சத்தம் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க. உள்ள வேதன்ற வசனம் இருந்தாதான் சத்தம் பெருந்தொனியா எழும்பும். அப்ப சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் இவர் நம்மை நடத்துவார். எந்த நேரத்திலும் விட மாட்டோம், கிரிப்பா பிடிச்சுப்போம். மரணமே வந்தாலும் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அல்லேலூயா. பவுல்லாம் அப்படிதான் பிடிச்சுன்னு பார்த்தாரு, பெரிய வெளிச்சத்தை பார்த்தாரு. கண்டு விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிற நீயே நானும் பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் இருக்கிறோம். அவர் எப்படியாப்பட்டவர் என்று தேடுவோம். இருதயம் தேடிக்கொண்டே இருக்கணும். நான் எங்க பிரதர் இப்பெல்லாம் சர்ச்சி பீட்டிக்குள்ள தான், அதானே புள்ள அது பேர், அதானே சார்ஜ் பெட்டியா சர்ச்சி பெட்டியா. இப்போ அதுல போய் தேட ஆரம்பிச்சிட்டேன். எதனா ஒண்ணு தேடினா எதுல தேடுவேன்? உன் இருதயம் ஆண்டவரை தேடட்டும், ஆவியில ஆண்டவரை தேடு. உன்னை உண்டாக்கினவரை தேட ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கை மாறும். ஞானமா பதில் சொல்றானா? அங்க வேணும் சொல்லுது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியை எதிர்த்து நிற்க அவர்கள் 5 தேசத்தாரால கூடல. நீ கேட்டனா நடக்கும். ஆண்டவருடைய ஆண்டவரே இந்த முழு வேதத்தை படிக்க திறமையை கொடுங்க. இதில் உள்ள எல்லா காரியமும் எனக்கு தெரியணும். ஆதி ஆகமத்துல என்ன சம்பவம் நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். யாத்திராகமத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணும். உபாகமம் எதை சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியணும். லேவிய ராகமத்துல என்ன ஆகமத்துல என்ன காரியங்கள் மறைந்து கொண்டு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியணும். ஆண்டவரே, யோசுவா எதற்காக புத்தகம் எழுதினா? யோசுவா எழுதின புத்தகத்துல அவன் மரணத்தை குறித்து அவனே எழுதுகிறான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ரூத்தின் சரித்திரம் எதுக்குன்னு தெரியணும். நல்லா எல்லாத்தையும் நான் கேட்கணும். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே, தெரிய மாட்டேங்குது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எதுக்கு ஆண்டவரே? ராஜாக்கள் இருக்கும்போது 4ஆகம புத்தகம் எதுக்கு வந்துச்சு? அவன் பேசின ஞானத்தை. ஏன்னா அவனுக்குள்ள நாளுக்கு நாள் என்ன பண்ணுது? வேத வசனம் விருத்தி அடையுது. அவன் தேடினே இருக்கிறான். வாழ்க்கையெல்லாம் வேதம் 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 அதையே தேடுறான்.
நம்ம என்ன தேடுறோம்? சர்ச்சில் வந்தாலும் கதை பேசுறோம். அல்லேலூயா. அப்புறம் நானும் என்ன பண்ணேன், ஏதாவது ஒரு பாட்டு தான் பாடணும் போல இருக்கு. கதை பேசின்னு உட்காந்துக்கா சர்ச்சு? அது நீ வீட்லயே உட்காந்து கதை பேசலாமே. வந்த கர்த்தரை கத்துக்கோ. அங்கே அவன் பேசின ஞானத்தை 5 தேசத்தாரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்க்க அவங்க என்ன பண்ண முடியல, எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஞானம் அவனுக்கு இருக்கிறது. நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்குதா? ஒரு கேள்வி கேட்டாலே போச்சு. பழைய ஏற்பாட்டில் 5வது புத்தகம் இது. பைபிளை திறக்கவே கூடாது. மேலே கண்ணு மேலே பார்த்துனா சொல்லணும். உபாகமாமா, உபாகமா 7வது புத்தகம் இது. தெரியல, தப்பு கிடையாது, உங்களை நான் தப்புன்னு சொல்ல. ஆனா இனியாவது கத்துக்குங்க, இனியாவது கத்துக்குங்க. இனியும் கத்துக்காம இப்படியே இருந்தேன்னா அப்ப என்னைக்கு தான் கத்துக்க போறேன்? எத்தனை வருஷம் ஆச்சுன்னு யோசனை பண்ணி பாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வேதத்தை படிச்சிருந்தாலும் 10 வருஷமோ 5 வருஷமோ, நம்ம சபை திறந்து 13 வருஷம் ஆகுது. 13 வருஷத்துல எத்தனை முறை வேதத்தை முடிச்சிருக்கலாம்? 10 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிச்சீங்கன்னா 6 மாசத்துல வேத புத்தகத்தை முடிக்கலாம். வருஷத்துக்கு 2 முறை நாளும் என்ன இருக்கணும்? 23 முறை படிச்சிருக்கணும். இதுல யாரோ ஒருத்தர் சொல்றீங்க நீங்களே இன்னும் படிக்கல. தப்புதான், ஆனா ஒத்துக்கொள்றேன்ல. இனியாவது படிப்போமே, இனியாவது தெரிந்து கொள்வோமே. காலம் சமீபமா இருக்கிறது, இனி காலம் சொல்லாது. இனியாவது கற்றுக்கொள்ளும். அவன் பேசின ஞானத்தை 5 தேசத்தார் கேட்கிறாங்க. எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். வேதத்தில் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் எல்லாம் அவன் இருதயத்திலிருந்து வெளிப்படுகின்றது. அதை எதிர்த்து பேச ஒருவராலும் கூடவில்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார் கொலோசேருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 1 வசனம். எல்லாம் திருப்பிக் கொள்வோம். கொலோசேருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். உங்களுக்காகவும் லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம், வேதத்தை சுமக்கின்றவர்களுக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே அழகா சொல்லுகின்றதை காண்கின்றோம். வாசிங்கம்மா. மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் குறிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள என்ன இருக்குதா? நானும் அறிவு. ஏதோ வரம் பிரதர், ஏதோ போற பிரதர்னா அங்க என்ன இருக்காது. சேவானுக்குள்ள ஏந்திரமா நினைச்சு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு பங்கிட தெரியும், அவனுக்கு அழகா பார்த்து பேச தெரியும், முகம் சுளிக்காம பேசுவான், கோவப்பட மாட்டான், நீதியா நிற்பான், நீதியா நடப்பான். ஆகாரம் புசிக்கும் போது கூட ஆண்டவரை காட்டி கொடுப்பான். நீங்க ஆலயத்துல உட்காந்து யாரை காட்டுறீங்க? என்ன பாரு அப்படின்னா நீ பைத்தியம். உன்னை பார்க்கறவன என்ன ஆயிடுறான்? பார்த்து பார்த்து பைத்தியமா மாறிடுறான் பிரதர். இங்க கர்த்தரை காட்டி கொடு. அதனால்தான் அங்க பூரணப்படுகின்றவர்களுக்குள்ள என்ன இருக்குன்னு வேதம் சொல்லுது. அவர்களுக்குள்ளே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். இதெல்லாம் ஞான அறிவுலாம் என்னது நீ நினைக்கிறிய? செல்வி வந்து கல்வி வந்து கல்வியும் செல்வின்றனா சாரி கல்வியும் செல்வமும் என்ன கிடையாது, ஞானமும் அறிவும் கிடையாது. சரி, நீங்க படிக்கிறீங்க, உங்க படிப்பு திறமை எவ்வளவு நாளுக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க படிப்பு திறமை எவ்வளவு? நான் டிகிரி படிச்சுட்டேன் பிரதர். இந்த டிகிரியை வச்சு நீ எதை சாதிப்ப? சொல்லுங்களேன். இன்னும் நீங்க அந்த
அந்த காமெடில இருந்து வெளியே வரல பிரதர். சிரிச்சிட்டீங்களா? சந்தோஷமா? அடுத்தது வருவோம். நீங்க படிச்ச படிப்பு வச்சு உலக ஞானத்தை எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்க? உன்னத ஞானம் தேவனோடு கூட உன்னை இணைக்கிறது. 5 தேசத்தார், அவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சோம் இல்லைங்களா? அந்த 5 தேசத்தாரும் சாதாரணமானவங்களாம் கிடையாது. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தரும் ஒவ்வொரு காரியத்தில் திறமை வாய்ந்தவர்கள். அவர்கள் பேசுகின்றார்கள், ஆனா தேவானை எதிர்த்து பேசத்தக்கதாக ஞானம் அவங்க கிட்ட இல்லை. படிப்புல, அறிவுல, கல்வியில, செல்வத்துல எல்லாத்திலும் சிறந்தவங்க தான். பேசுறவங்கலாம் சாதாரணமானவங்களாம் கிடையாது. எல்லாம் கிராஜுவேஷன் உள்ள ஆளுங்கள் தான். அங்க படிப்பின் மேன்மையை அறிந்தவர்கள் தான். அவங்க தேவ மனுஷனிடத்துல பேசும்போது அவனை எதிர்த்து பேசத்தக்கதாக ஞானம் அவங்க கிட்ட இல்ல. ஆனா ஸ்தேவானிடத்துல அந்த ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தார். நம்ம கல்வி எல்லாம் ஒரு அடிப்படை காரியம் தான். அடிப்படைக்கு மட்டும்தான் அது ஏதுவா இருக்கும். அது தேவ ஞானத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்காது. வேதத்தை வாசித்து பாரு, வேதத்தை நேசிச்சு பாரு, தேவனோடு கூட இணைக்கப்படுகின்ற வழிகள் இருக்கும். படிக்க தெரியாதவனை படித்தவனை காட்டிலும் தேவன் உயர்த்தி நிற்க வச்சிருப்பாரு. படித்தவன் படிக்காத இடத்துல வந்து ஜெபம் பண்ணத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லேலூயா. நான் அறிந்த ஒரு சகோதரரை குறித்து சொல்றேன். குளத்தூர் கிட்ட இருக்கிறாரு. அவர் சபை குளத்தூர் அந்த ஏரி கரைக்குள்ள முன்னாடி இருந்துச்சு. இப்போ இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அவர் சொல்றாரு, நான் படிப்பறிவு, எனக்கு படிக்க தெரியாது பிரதர். ஒருத்தர் படிச்சா கேட்டுட்டு தான் பிரசங்கமே பண்ணுவாராம். போயிட்டு அந்த வீட்டு மகளை உட்கார வச்சுட்டேமா, பைபிள் படிமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சுட்டு அதை கேட்டுட்டு போய் பிரசங்க, கேள்வியோடு கூட பிரசங்கம் பண்ணுகின்றவர் அவரு. அவர் சொல்றாரு, என்னை கொண்டு 250 பேரை தேவன் ஞானஸ்தானம் கொடுக்க வச்சாரு. படிப்பில்லாத என்னை கொண்டு, பாமரனாகிய என்னை கொண்டு படித்தவர்களை எனக்கு முன்பாக நிறுத்த வைத்து தேவன் ஞானஸ்தானம் கொடுக்க வச்சாரு. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்ல பிரதர். 250 பீப்புள்ஸ் வந்து பேப்டிஸ்ட் எடுக்கிறது சும்மா சாதாரண காரியமும் கிடையாது. ஆண்டவர் செய்வாரு. இந்த உலக நாணெல்லாம் ஒரு அளவுக்கு மேல நம்மளை கொண்டு போவாது. தேவ நாணம் மற்ற எல்லா நாணத்தை காட்டிலும் சிறந்ததாக இருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பிலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கின்ற உணர்வின் பூரண நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன் என்று பவுல் சொல்றாரு. எதை விரும்புறாரா அவரேப்பா? நீ உலகத்தின் ஞானத்தை, அவர் படிச்சவர் தான். கமலியல் பாதத்தில் உட்கார்ந்து படிச்சவர், ஆசாரிய துவத்துக்குரியவராய் இருக்கிறவர். அவருக்கான எல்லா காரியத்தையும் எல்லாம் அறிஞ்சிருந்தான் அந்த பட்டணத்துல. பவுலை குறித்து தெரியாதவங்க கிடையாது. பவுல் 14 நிருபங்கள் வேதத்தில் எழுதுகிறாரு. கொலோசியருக்கு எழுதுற புத்தகத்தை கொலோசியருக்கு எழுதுறாரு. கொலோசியர்கிட்ட சொல்றாருப்பா, நான் மிகுந்த போராட்டத்தில் இருக்கிறேன், அதை தெரிஞ்சுங்க. கர்த்தருக்குள்ள இருந்த கர்த்தரை தரிசித்தேன் முகமுகமாய். அப்போஸ்தலனில் எல்லாரிலும் சின்னவன் என்று சொல்லப்படுகின்ற நான் எபிரேயனுக்கு எபிரேயன், ரோமருக்கு ரோம, எல்லாவற்றையும் கற்றறிந்தவன், கமலியலின் பாதத்திலே அமர்ந்து படித்தவன் என்ற அந்த மேன்மையில் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஓட நானும் ஆயத்தம் என்று சொல்லுகின்ற நல்ல பவுலை பார்க்கலாங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நாம் பெற்ற நன்மையை, நாம் பெற்ற ஞானத்தை நீயே பெற்றுக்கொள்ளு. உலக காரியங்கள் ஒண்ணுக்கும் உதவாத. தேவ மனுஷனுக்கு முன்னாடி நீ போய் நின்னா உன் உலக நானும் ஒன்னுத்தையும் காண்பிச்சு கொடுக்காது. ஒரு சகோதரி இங்க முன்னாடி வந்திருந்தாங்க, லலிதான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர். அந்த சிஸ்டர் டிகிரியோ சம்திங் நினைக்கிறேன், ஏதோ டீச்சர் போல இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த காரியம் குயிஸ் ப்ரோக்ராம் நடக்குது பிரதர், எனக்கு கொஞ்சம் கேள்வி பதிலாம் சொல்லி கொடுக்கணும். நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம கர்த்தரை தவிர ஒண்ணுமே தெரியாது. படித்தவர்களை படிக்காதவர்களுக்கு முன்பாக தேவன் என்ன பண்றாரு? நிக்க வைக்கிறாரு. உலக நானும் ஒன்றுத்துக்கும் உதவாது பிரதர். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உன்னை உந்தி தள்ளுமே தவிர வேற எந்த காரியத்தையும் செய்யாது. உன் வேதத்தை நேசி, அது அநேகருக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி வைக்கும். அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. அவர்களுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவரும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இதை சொல்லுகிறேன், சரீரத்தின் படி. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வார்த்தையை கவனித்து கேளுங்க தேவ பிள்ளைகளே. சரீரத்தின் படி நான் தூரமா இருந்தாலும் ஆவியின் படி. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் எங்க தான் இருக்கிறாரு? ஆவியில நான் இணைக்கப்பட்டு, ஆண்டவர் சொல்ற நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா.
பரலோகத்தில் அவர் இருந்தாலும் அவருடைய ஆவி யாரோடு கூட தான் இருக்குது? அவரை தேடுகின்ற எல்லா பிள்ளைகளோடு கூட தான் இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் இதை உணர்ந்து தான் சொல்கிறேன், சரீரத்தின்படி நான் தூரம் இருக்கிறேன், ஆனால் ஆவியில் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஆண்டவருக்கு தெரியும். வாசிங்கம்மா. பார்த்து சந்தோஷப்படுகிறாங்க. அங்க கொலோசியருக்கு எழுதின பட்டம், கொலோசியர்ல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றப்பா, உங்க ஒழுங்கையும் விசுவாசத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறேன். ஒழுங்கையும் விசுவாசத்தையும். நமக்கு எங்க இருக்கிற ஒழுங்கு? 10 வட்டி தண்ணி குடிக்க நடக்குது. ஸ்கூல்ல போனா என்ன பண்ணுவீங்க? தியேட்டருக்கு போனா என்ன பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன் போனா என்ன பண்ணுவீங்க? நடையா நடப்போம் பிரதர், நாட்டியமா காட்டுவோம், நாங்க தான் சிறந்தவங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து நான் பார்க்குறேன், தாமஸ் ஐயா சர்ச்சில் எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்து வார்த்தையை கேட்டுனுக்குதுங்க. நடக்குதுங்க, 4 முறை நடக்குதுங்க. நடனம் ஆடுறதுக்கா வந்தீங்க? பக்கத்தில் கை கொடுத்துக்கணும். நடனம் ஆடுறதுக்கா பிரதர் வந்த? நடந்துனேக்கிற 2 மணி நேரம் என்னால் என்ன பண்ண முடியல. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம்? ரன்னிங் ரேஸ் ஓடிக்கினே இருக்கிறோம், தண்ணியை குடிச்சிக்கினே இருக்கிறோம். அல்லேலூயா. குடிக்க வேணான்னு சொல்ல, குடிங்க. பாட்டில் இருந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, குடிங்க. அதுக்குள்ளே நீ கடகடன்னு குச்சிட்டு நீ புச்சினுவானா நீ அங்கேயே போய் கேன் பக்கத்துலேயே உட்காந்திக்கோ. எதுக்கு புச்சின்னு வரணும்? அப்படியே கவுத்து குச்சிக்கினே இரு. அடுத்தானே இன்னும் நான் 2000 கிலோமீட்டர் ஓட்ட அப்படியே குச்சினே இருக்கிறேன். ஒரு இடத்துல உட்காந்து ஸ்டாண்டிங்கில் இருக்கிறீங்க, நானாச்சும் நீங்கள் சிட்டிங்கில் இருக்கீங்க, நான் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறேன். குடிக்கணும் யார் தான் குடிக்கணும்? பேசினே இருக்கிறது யார் தான்? பேசவே அல்லையோ கூட சொல்ல மாட்டேது வாயை திறந்து. ஆனால் நம்மளுக்கு தண்ணியாக இறங்கி நிற்குது. அவருங்கெல்லாம் பார்த்தோன்னு அடப்பாவீங்களா, இப்படி போகிறானுங்க, இப்படி வரானுங்க, இப்படி நடக்கிறானுங்க, கேட்குறானுங்க. நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமுதிரம் ஒழுங்க கற்றுக்கொள்ளு. பவுல் அது அங்கே தான் சொல்கிறார். கொலோசியர் பட்டணத்தில் இருக்கிறவங்க அங்கே அப்படி இருக்கிறாங்க. அங்கே அவர் சொல்கிறாருப்பா, விசுவாசத்தையும் ஒழுங்கையும் பார்க்குறேன். நம்மகிட்ட என்னத்தை பார்க்கணும்? விசுவாசத்தையும் ஒழுங்கையும் பார்க்கணும். இல்லைன்னா ஞான் என்ற அந்த காரியம் உள்ள வராது. இங்க வந்தா எதுதான் வரும்? எது வரும் சொல்லுங்க, சொல்லுங்களேன். ஆபிரகாம் கரெக்டா சொல்லுவோம் பாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகத்துல வந்து முதல்ல ஒழுங்கா உட்கார கத்துக்கோ. வீடு இல்லை இது. ஸ்கூல்ல எப்படி யூனிஃபார்ம் மற்ற எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி நாங்க போறீங்க, அதே போல தேவ சமூகத்துல எப்படி ஒழுங்கும் கிரமமா உட்கார கத்துக்க. பவுல் அப்போஸ்தலன் அந்த வசனத்தை மட்டும் வாசிமா. சரீரப்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷம். உன்னை பார்த்தா என்ன வரணும்? சந்தோஷம் பண்ணும். சபையே உன்னை பார்த்தா என்ன பண்ணும்? இப்ப கர்த்தர் உள்ள வராரு, என்ன பண்ணுவீங்க? காலை எப்படி நீட்டிக்கின்னு அப்படிதானே இருப்ப. கர்த்தர் உள்ள உள்ளவனாருன்னா என்ன பண்ணுவேன்? நான் பார்த்துக்கிறேன், ஆவியில பார்த்துக்கிறேன். கர்த்தர் நடக்கும்போது என் கை என் காலம் முடக்கப்பட்டதை பார்த்திருக்கிறேன். முழங்கால் படிக்கிட்டு என்னை தாண்டி அந்த பாதங்கள் நடந்து செல்வதை வரைக்கும் பார்த்திருக்கிறேன். என்ன அறியாம முழங்கால் போட்ட, என்ன அறியாம என் கண்ணு கலங்கச்சு. அவருடைய விரலின் நுனி அந்த முனை ஓரத்தை தான் பார்க்கிறேன். அவ்வளோ அழகு நிறைந்தவரை பார்க்கிறேன். ஆண்டவரே, உன் பாதங்களை இத்தனை அழகென்றால் நீ எத்தனை அழகுராச்சா. நல்லா புரிஞ்சுங்க. சபைக்குள்ள வந்து ஒழுங்கு வந்துடணும். பவுல் சொல்றாருப்பா, நான் சரீரத்தின்படி தூரம் இருந்தாலும் ஆவியில் உன் பக்கத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறான். நீ பக்கத்தில் உட்காந்து இருக்கிறவங்கள மனுஷனா பார்க்காத. ஏசப்பா, நீ என் பக்கத்தில் உட்காந்துக்கிற. ஆண்டவரே, உன் ஒழுங்கு என்கிட்ட வரணும். நீ ஒழுங்கா இருந்தால் தான் நான் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒழுங்கா இருப்பான். நீயே ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்ப்பான்? இதில் நான் வர சொல்லிட்டுனாலும் சர்வீஸ் தெரியுமா? ஒழுங்கு இல்லாதவன் எதுலையுமே என்ன பண்ண முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுது பார்ப்போம். சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும்
ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து, உன்னை பார்த்தா கர்த்தர் சந்தோஷப்படணும். நேரம் முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கூட, ஆண்டவரே அந்த நாணயத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஸ்தேவானுக்கு கொடுத்த அதே நாணயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அவருக்குள் நாணமும் அறிவும் என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கி இருக்கிறது. பவுல் சொல்றான், யாரு தேவனை தேடுறாங்களோ, யார் உண்மையுள்ளவர்களா இருக்கிறாங்களோ, யார் வேதத்தை நேசிக்கிறாங்களோ, யாரு வேதத்தை சுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்குள்ள நானும் அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குது. ஏனோ தானே இருக்கிறவங்களுக்குள்ள இந்த ஞானத்தை தர முடியாது. உலக ஞானம் வைத்திருக்கிற நான் பெரிய ஆளுன்னு நினைக்காத. உன்னத தேவனுடைய ஞானமே உன்னை எல்லோருக்கும் முன்பாகவும் தலையை உயர்த்தும். அப்படி உயர்த்தத்தக்கதாக தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் பவுல்